हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्तदामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸோ இன்றைக்கி நம்ம 5th சாப்டரோட சம்மரி பார்க்க போகிறோம். ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம்னா, என்டையர் டீச்சிங்கை 2வது 3வது 4வது சாப்டரில் கொடுத்துட்டு 5வது சாப்டரில் இதுவரைக்கும் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை சம்மரைஸ் பண்ணுற மாதிரி இந்த 5th சாப்டர் அமைஞ்சிருக்கு. ஸோ இது பார்க்கறதுக்கு வேணால் பை நம்பர்ஸ் இது ஒரு குட்டி சாப்டர் மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனால் 5வது சாப்டர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சாப்டர். ஏன் அப்படின்னா எசன்ஸ் ஆஃப் தி என்டையர் கீதா இந்த 5வது சாப்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சாப்டருடைய சம்மரி பார்க்க போகிறோன்னு சொன்னோம் இல்லையா, அதனால் இப்போ என்ன பண்ணலாம், சம்மரிக்காக இந்த சாப்டரை ப்ராடாக நாம் 4 டாபிக்ஸாக பிரிச்சுக்கலாம். என்ன பார்த்தோமோ அதை நம்ம 4 கேட்டகரியில் என்ன பார்த்தோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எதை பற்றி பேசினார் கிருஷ்ணர் அப்படின்னா, 2 லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி சொன்னார். வாழ்க்கை முறை 2 அப்படின்னு சொன்னார். அது நிஷ்டா அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் நிஷ்டா துவயம், 2 நிஷ்டா அவைலபிளாக இருக்குது. 2வது என்ன பார்த்தோம், நிஷ்டா 2, அதே மாதிரி இன்னும் 2 இருக்குது, சாதனாவும் 2 அப்படின்னு பார்த்தோம். அதாவது டிசிப்ளின் இருக்குல்ல, நாம் பண்ண வேண்டிய விஷயம் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் அது 2. ஸோ அதை என்ன சொல்லலாம், சாதனா துவயம் அப்படின்னு சொல்லலாம். 3வது இதெல்லாம் பண்ணினா, இந்த சாதனாவை நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும், வாட் இஸ் தி பெனிஃபிட். ஸோ சாதனா பலம். 4வது அண்ட் ஃபைனல் டாபிக் என்ன அப்படின்னா, இன்ட்ரொடக்ஷன் டு தியானம், இன்ட்ரொடக்ஷன் டு மெடிடேஷன். அடுத்த சாப்டருக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இந்த லாஸ்ட் டாபிக் அமையிறது. ஸோ இதுதான் 4 டாபிக்ஸ் டிஸ்கஸ்ட் இன் தி 5th சாப்டர். ஸோ ஃபஸ்ட்டு நிஷ்டாத்வயம். 2 types of
லைஃப் ஸ்டைல்ஸ். என்னென்ன? வாட் ஆர் த 2 types of லைஃப் ஸ்டைல்ஸ்? கிரகஸ்தாசிரமம் அண்ட் சந்நியாச ஆசிரமம். ஆன்சர் பண்ணலைன்னா ஹோம்ஒர்க்லாம் கொடுத்து இம்போசிஷன்லாம் எழுதின்னு வர சொல்லுவேன். ஸோ கிரகஸ்தாசிரமம் அப்படின்னு சொன்னால் லைஃப் ஆஃப் அ ஹவுஸ் ஹோல்டர். சந்நியாச ஆசிரமம் அப்போது லைஃப் ஆஃப் அ சன்னியாசி, ஓகே, ஆர் அ மாங்க் இப்படி சொல்லிக்கலாம். இப்போது கிரகஸ்தாசிரமத்தில் வந்து நிறைய பொசஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா? நிறைய விஷயங்களை நாம் வந்து சேர்த்து சேர்த்து வச்சுண்டு அதை விடவே முடியாமல் திணறின்னு இருப்போம். இதே சந்நியாச ஆசிரமத்தில் ஒன்றுமே இருக்காது. அவளுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஒன்றையுமே அவள் வந்து பொசஸ் பண்ண மாட்டாள். அதுக்கப்புறம் 3வது டிஃப்ரென்ஸ் என்னது? கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவா சொசைட்டியில் ஒரு அங்கமாக இருப்பாள். ஏன்னா அவளும் வந்து இந்த சொசைட்டியில் வாழறதுனால அவள் என்னெல்லாம் பண்ணுறாளோ அது டெஃபினட்டாக வந்து சொசைட்டியையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். சொசைட்டிக்கு அவள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறவாள தே வில் பி அ பார்ட் ஆஃப் தி சொசைட்டி. ஆனால் சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கிறவா சொசைட்டியில் பார்ட்டாக ஜென்ரலாக வந்து இருக்க மாட்டா. அப்புறம் இதை வந்து என்ன சொல்கிறோம்? கிரகஸ்தாசிரமத்தை வந்து பிரவிற்த்தி மார்க்கம் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பிரவிற்த்தி பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா? நிறைய விஷயங்கள் ஆசைப்படுறோம், அப்புறம் அதை அடையிறதுக்காக உழைக்கிறோம், அப்புறம் அதை அடையிறோம், அதை பாதுகாக்கிறதுக்காக மறுபடியும் வந்து உழைக்கிறோம், அப்புறம் அது நம்மளை விட்டு போகிறது, அதுக்காக அழுது மறுபடியும் அதை வந்து எப்படி சேர்த்துக்கிறது, இப்படின்னு ஒரே பிரவிற்த்தி பண்ணிகிட்டே இருக்கும். சந்நியாச ஆசிரமத்துக்கு என்ன பேர்? நிவிருத்தி மார்க்கம். அப்புறம் இந்த கிரகஸ்தாசிரமம் வந்து ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். சந்நியாச ஆசிரமம் வந்து ஒரு செக்லூடட் லைஃப் ஸ்டைல், ஒரு மாதிரி வித்ரான் மோடு, எதுலையும் ரொம்ப பட்டுக்காமல் இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பகவான் வந்து இந்த 2 ஆசிரமம் பற்றி தான் நமக்கு கீதாவில் எம்ஃபசைஸ் பண்ணுறார் இந்த சாப்டரில் ஸ்பெசிஃபிக்காக. பாக்கி 2 பற்றி பேசலை. பாக்கி 2 என்ன ஆசிரமம்? பிரம்மச்சரிய ஆசிரமம் அண்ட் வானப்பிரஸ்த ஆசிரமம். ஏன் அதை பற்றி பேசலை? பிரம்மச்சரிய ஆசிரமம் வந்து கிரகஸ்த ஆசிரமத்துக்கு ஒரு ப்ரிப்பரேட்டரி ஆசிரமமாக இருக்குது. ஆனால் மெயினாக என்ன ஆசிரமம் எம்ஃபசைஸ் பண்ணப்படுறதுன்னா கிரகஸ்த ஆசிரமம் தான் எம்ஃபசைஸ் பண்ணப்படுறது. அதே மாதிரி வானப்பிரஸ்த ஆசிரமம் இஸ் அ ப்ரிப்பரேட்டரி ஆசிரமம் ஃபார் சந்நியாச ஆசிரமம். அதனால தனியாக அது 2 பற்றி கிருஷ்ணர் வந்து இங்கே பேசலை. இப்போ வந்து 3rd சாப்டரில் நமக்கு ஞாபகம் இருந்ததுன்னா பகவான் வந்து சொல்லியிருப்பார், லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா. அந்த அங்கே சொன்ன விஷயத்தை தான் அகெயின் இங்கே எடுத்து கிருஷ்ணர் வந்து சம்மரைஸ் பண்ணுறார். புரா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் அப்படின்னு சொன்னாரா. இப்போ வேதத்தில் இந்த 2 வாழ்க்கை முறை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வந்து அர்ஜுனனுக்கு இப்போ இங்கே என்ன டவுட் வருது அப்படின்னா, நான் எந்த ஆசிரமத்தை இப்போது ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா அவனுடைய ஆசை என்ன, அவன் எதுக்கு போகணுன்னு பார்க்குறான் அப்படின்னா சந்நியாச ஆசிரமத்துக்கு நேராக வந்து என்டர் பண்ணணும் அப்படின்னு வந்து அவன் ட்ரை பண்ணுறான். ஏன்னா மோட்சம் அடையணும் அப்படின்னா சந்நியாச ஆசிரமம் மஸ்ட் அப்படின்னு அர்ஜுனன் வந்து நினைக்கிறதுனால அவன் வந்து இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால பகவான்கிட்ட வந்து இப்போ இந்த 2 ஆசிரமத்தில் எந்த ஆசிரமம் பெஸ்ட்டு அப்படின்னு கேட்குறான். நான் எதை ஃபாலோ பண்ணணும்னு கேட்காம எப்படி கேட்குறான்? எது? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து என்ன ஜென்ரலாக ஒரு தாட் ப்ராசஸ் ஓடும், இருக்கிறதுலே எது பெஸ்ட்டோ அதை வந்து நான் ஒன்று பண்ணணும் இல்லை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி அர்ஜுனனும் இது 2த்தில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லு, எது பெஸ்ட்டோ அதை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே கேட்குறான். அதுக்கு வந்து கிருஷ்ணர் என்ன பதில் சொன்னார்? எது பெஸ்ட்டுன்னு சொன்னார்? இப்போ சந்நியாச ஆசிரமம் வந்து நாட் மஸ்ட் அப்படிங்கிறதை தெளிவாக வந்து அர்ஜுனனுக்கு இப்போது சொல்லிட்டார். ஏன்னா லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சாய்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. உனக்கு எது வந்து சரின்னு தோன்றுறதோ, உன்னுடைய பர்சனாலிட்டிக்கு எது ஒத்து வரும்னு நினைக்கிறியோ அந்த வாழ்க்கை முறையை நாம் வந்து தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா
இங்கே வந்து இந்த 5வது அத்தியாயத்தில் பார்த்தோம், சாங்கியயோகோ பிருத்தக் பாலா பிரவதந்தின பண்டிதாக ஏகமபியாஸ்தித சம்யக் உபயோர் விந்ததே பலம் அப்படின்னு பார்த்தோம். எந்த லைஃப் ஸ்டைல் வேணும்னாலும் நீ சூஸ் பண்ணிக்கலாம், எந்த லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணியும் உன்னால் மோட்சம் அடைய முடியும். உபயோர் விந்ததே பலம், 2 பேருமே கிரகஸ்தாசிரமத்தை ஃபாலோ பண்ணுறவாளுக்கும் மோட்சம் உண்டு, சந்நியாச ஆசிரமத்தை ஃபாலோ பண்ணுறவாளுக்கும் மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாய்ஸ் இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குருகுலத்தில் தான் படிப்பா இல்லையா. இப்போ பிரம்மச்சரிய ஆசிரமம் மோஸ்ட்டாக எங்கே வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுவான் அப்படின்னா குருகுலத்தில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாள். ஸோ படிப்பை முடிஞ்ச உடனே அவளை வந்து சாய்ஸ் ஆனது அவளுக்கு கொடுக்கப்படுறது. நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ளேயே என்டர் பண்ணலாம், இல்லைன்னா கல்யாணமே பண்ணிக்காமல் டைரெக்டாக சந்நியாசமும் எடுத்துக்கலாம். அப்படிங்கிற நாம் எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் இது 2த்துல டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது, அட்வான்டேஜஸும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ கிரகஸ்த ஆசிரமத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் என்ன? அதில் முதல்ல நம்மளுக்கு வந்து ஏன் அது அட்வான்டேஜியஸாக தோன்றது கிரகஸ்த ஆசிரமம்? செக்யூரிட்டி. ஒரு ஒரு பாதுகாப்பாக நம்ம ஃபீல் பண்ணுறோமா இல்லையா? நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னு ஒன்று இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைகள் அம்மா அப்பா சித்தப்பா சித்தி இவளோடெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு ஃபீலிங் ஏற்படுறது? செக்யூர்டு ஃபீலிங் ஏற்படுறதுல ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி நமக்கு ஏற்படுறது. அது ஃபீலிங் அப்படின்னாலே அது போயின்னு அப்புறமா உபனிஷத்தில் நம்ம படிப்போம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபீலிங், ஒரு சீமிங் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. ஏன்னா நமக்கே தெரியும், யாருக்கிட்டேருந்து நாம் வந்து அந்த செக்யூரிட்டியை எதிர்பார்க்குறோமோ, எந்த நேரத்தில் எதிர்பார்க்குறோமோ கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து அது கிடைக்காமல் போகும் பொழுது நமக்கு தோணும், ஓ இவ்வளோ நாள் இது எனக்கு செக்யூரிட்டியை கொடுக்கும்னு நான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்போ அது வந்து சீமிங் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. இப்போ இதே சந்நியாச ஆசிரமத்தை எடுத்துட்டோம்னா நோ செக்யூரிட்டி, கம்ப்ளீட்டாக அவளுக்கு வந்து செக்யூர்டு ஃபீலிங் வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா அவகிட்ட எதுவுமே இருக்காது, நோ பொசஷன்ஸ், நோ ரிலேட்டிவ்ஸ், எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் அவளுக்கு இருக்காது. அப்போ அந்த செக்யூரிட்டி ஃபீலிங்கும் அவளுக்கு இருக்காது. இப்போ கிரகஸ்த ஆசிரமத்தில் வந்து செக்யூர்டு ஃபீலிங் ஏன் இருக்குது? ஏன்னா என்னை சுற்றி எப்பயும் நிறைய பேர் இருப்பா, அப்புறம் நிறைய விஷயங்களை நானும் வந்து பொசஸ் பண்ணுறதுனால இப்போ எனக்கு என்ன வந்துடும்? ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு வந்துடும். கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நான் வந்து சில கடமைகளை ஆற்றியே ஆகணும். நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து இப்போது எடுத்துட்டு ஆகணும். பொறுப்பு சுமை வந்து நமக்கு இங்கே ஜாஸ்தி ஆகிடும். அதனால தான் வந்து எத்தனை ஒரு 60 வயசானாலும் 70 வயசானாலும் அந்த அம்மா அப்பா என்ன ஃபீல் பண்ணால், என் குழந்தை இன்னும் செட்டிலே ஆகலை, நன்னா தான் இருப்பா, இருந்தாலும் அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து அந்த ஒரு குறை, இன்னும் கூட இவனுக்கு வந்து இன்னும் எப்படி அடுத்தவா கிட்ட பேசணும்னு தெரியலையோ, எப்படி நடந்துக்கணும்னு தெரியலையோ, இன்னும் இவனுக்கு ஒரு பெட்டர் வேலை கிடச்சிருக்கலாமோ, இன்னும் மேலே படிச்சிருக்கலாமோ, இப்படின்னு ஒரு குறை வந்து இந்த பேரண்ட்ஸுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி விடவே விடாது. ஸோ இது வந்து கிரகஸ்த ஆசிரமத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டா மைனஸ் பாயிண்ட்டா? இப்போ செக்யூரிட்டி வந்து ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொன்னோன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி மைனஸ்ஸு. இப்போ சந்நியாச ஆசிரமத்துக்கு அதை எடுத்துட்டோன்னா எந்த பொசஷனும் அவகிட்ட இல்லாததுனால, யாரோடையும் அவள் ரிலேஷன்ஷிப் வச்சுக்காததுனால அப்சல்யூட்லி நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. இது 2த்தில் எது பெட்டர்னு உங்களுக்கு தோன்றுறது? ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாத சந்நியாச ஆசிரமம் பெட்டரா, ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கிற கிரகஸ்த ஆசிரமம் பெட்டரா? த கிராஸ் இஸ் ஆல்வேஸ் க்ரீனர் ஆன் தி அதர் சைடு. ஏன்னா கிரகஸ்தா என்ன நினைப்பா அப்படின்னா, சன்னியாசியை பார்த்தா நமக்கெல்லாம் பொறாமையாக இருக்கும். எப்படி இருக்கும்? சே, எதுவுமே இல்லாமல்
எவ்வளோ ஜாலியாக ஆனந்தமாக இந்த உலகத்தில் வந்து வாழ்க்கையை வாழறாளே, குழந்தையா குட்டியா, ஸ்கூலுக்கு போய் இங்கே அட்மிஷன் வாங்கிறதுக்கு லைனில் நிற்கணுமா, இல்லை வந்து போய் எதாவது கடையில் போய் எதாவது வாங்கி கொடுக்கணுமா, ஒன்றுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவளுக்கு இல்லை. பட் சன்னியாசிலாம் இருக்காள்ல, அதாவது யார் வந்து ப்ரிப்பேர் ஆகாமல் சன்னியாசம் எடுத்துக்கிறவாள்லாம் இருக்காள்ல, அவள்லாம் கிரகஸ்தாவில் பார்த்து என்ன நினைப்பா, இப்படியே நாம் இருந்திருக்கலாமோ, தெரியாமல் நாம் வந்து சந்நியாசம் எடுத்துட்டோமோ அப்படின்னு நினைப்பா. அதனால் 2 ஆசிரமத்துலேயும் பார்த்தேன்னா ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது, மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது. அதனால தான் சாய்ஸ் ஆனது கொடுக்கப்படுறது. இதுதான் பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்ல முடியாத காரணத்தினால நம்மளுக்கு இங்கே சாய்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நாம் தான் சூஸ் பண்ணணும் நம்மளுடைய பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. அப்போ சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே நேச்சுரலாக அந்த இடத்துல வந்து கான்ஃப்ளிக்ட் வரும். இதில் எதை நான் தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற குழப்பம் டெஃபினட்டாக நமக்கு ஏற்படும். அதனால் என்ன பண்ணிவிடுவோம், எங்கேயாவது வந்து இந்த மாதிரி ஒரு டிசைடு பண்ணணும் அப்படின்னு வந்துட்டாலே ஜென்ரலாக என்ன பண்ணிவிடுவோம், நம்ம போஸ்ட்போன் பண்ணிவிடுவோம். ஏன் போஸ்ட்போன் பண்ணுறோம், டிசைடு பண்ணுறதுக்கான தைரியம் இல்லை. அப்போ நான் ஒன்று டிசைடு பண்ணி அது ஏதோ ஒரு ரிசல்ட்டை கொடுத்து அந்த ரிசல்ட்டை என்னால் ஃபேஸ் பண்ண முடியாமல் போயிடுத்துனா என்ன பண்ணுறது அப்படிங்கிற காரணத்தினாலேயே பாதி விஷயங்களை நாம் வந்து டிசைட் பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறோம். ஸோ கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அதனால் வந்து பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று தான் டெஃபினட்டாக இப்போ நாம் சூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த மாதிரி இந்த கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்பொழுது ஜென்ரலாக என்ன பண்ணிவிடுவோம், எல்லாரும் என்ன பண்ணியிருக்கா பாரு அப்படின்னு பார்த்து மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் கல்யாணம் பண்ணியிருக்கா. அந்த சொம்பு கதை ஞாபகம் இருக்கா, ராமேஸ்வர சொம்பு கதை, அந்த மாதிரி வந்து எல்லாரும் அதுதான் பண்ணுறா. நம்ம மட்டும் ஏன் வந்து வித்தியாசமாக வந்து எதையும் ஒன்றத்தை பண்ணணும்னு சொல்லி நாமளும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் எடுத்துட்டு ஒரு சீமிங் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியோடைய வாழ்ந்து ஒரு நாள் செத்தும் போயிடுறோம். ஸோ இதில் வந்து பெட்டர் எது அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இங்கே சொல்லலை. ஆனால் என்ன சொல்கிறார், சாய்ஸ் இருக்குது, இது 2த்துல நீ சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவன் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்கறதுனால இப்போ என்ன பண்ணுறார், அவன் எங்கேயாவது பாதியிலே இப்போது சன்னியாசத்தை எடுத்துட்டு சண்டை போடாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்கிறார், தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யத்தே அப்படின்னு சொல்கிறார். இந்த 2த்துல சந்நியாசத்தை காட்டிலும் இப்போ எது ஓகேன்றார், கர்மயோகம் விசிஷ்யத்தே. யாரால் கர்மயோகம் பண்ண முடியும், கிரகஸ்தாலால் தான் பண்ண முடியும். அதனால இப்போ அவனுக்காக சும்மா சொல்லுவோம்ல அந்த மாதிரி என்ன சொல்கிறார், கிரகஸ்தாசிரமம் பெட்டர். யாருக்கு, உனக்கு அப்படிங்கிறத போட்டுக்கணும். யார் அந்த கேள்வியை கேட்குறாளோ அதை பொறுத்து ஆன்சர் மாறும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இங்கே அர்ஜுனன் இந்த கொஸ்டினை கேட்கறதுனால கிருஷ்ணர் வந்து கிரகஸ்த ஆசிரமம் பெட்டர் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா வந்து ரிலேஷன்ஷிப்லாம் இல்லாமல் இருக்கிறது நிறையா பேருக்கு வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். யாரையுமே ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கே நமக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தும். அந்த சைக்கலாஜிக்கலாக வந்து நாம் டவுன் ஆகிடுவோம். அதனால் எப்போயுமே வந்து கிரகஸ்தாசிரமம் வந்து பரவலாக பொதுவான ஜனங்களுக்கு கிரகஸ்தாசிரமம் பெட்டர். ஸோ மெஜாரிட்டி பீப்புளுக்கு இது பெட்டர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லாருமே கிரகஸ்தாசிரமம் தான் எடுத்துக்கணுமா அப்படின்னா அப்படியும் இல்லை. நமக்கு வந்து சந்நியாசம் எடுத்துக்கிற அளவுக்கு நம்மளுடைய மனசில் பக்குவம் இருந்தது, ஒரு மெச்சோர்டு மைண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக சந்நியாசமும் நாம் வந்து எடுத்துக்கலாம். இப்போது இங்கே வந்து இந்த சாப்டரில் ஸ்லோகா நம்பர் 1 to 6 நிஷ்டா துவயம் பற்றி கிருஷ்ணர் வந்து பேசினார். நெக்ஸ்ட் டாபிக் வந்து சாதனா துவயம், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். என்னது அது, வாட் ஆர் த 2 sadhanas that needs to be practiced? கர்மயோக சாதனா அண்ட் ஞான யோக சாதனா. இங்கே பகவான் வந்து என்ன சொல்கிறார், கர்மயோக சாதனா பெஸ்ட்டா ஞான யோக சாதனா பெஸ்ட்டா என்ன சொன்னார், இதில் சாய்ஸே கிடையாது அப்படின்னு க்ளீனாக சொல்லிட்டார். அப்போ சாய்ஸே இல்லைன்னா என்ன அர்த்தம், 2த்தையுமே ஃபாலோ பண்ணி ஆகணும். நீ சந்நியாசாசிரமத்தில் வேணும்னாலும் இரு, இல்லை கிரகஸ்தாசிரமத்தில் வேணும்னாலும் இரு, நீ எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் இந்த 2 சாதனையையும்
டெஃபினட்டாக ஒருத்தரும் வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதில் வந்து ஏதாவது ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா, ஏதாவது இந்த எக்ஸாம்லாம் எழுதும்போது சூஸ் பண்ண சொல்லுவாள், அந்த மாதிரி ஏதாவது சாய்ஸ்லாம் இருக்கான்னா கிடையவே கிடையாது. ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் மாதிரி இந்த ரெண்டுத்தையும் நாம் வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். இப்போ இங்கே என்ன அப்போ குழப்பம் வந்துடும் அப்படின்னா, மோட்சம் அடையிறதுக்கு கர்மயோகம் மட்டும் பண்ணினா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து தப்பாக நினைக்கிறா. இல்லைன்னா ஞான யோகம் ஃபாலோ பண்ணினா எனக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறா. இல்லைன்னா பக்தி யோகம், நிறைய யோகம்னு ஒரு வார்த்தையை வந்து அவளுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதோட இந்த யோகமை சேர்த்துட்டு இதெல்லாம் பண்ணினா எனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய மெத்தட்ஸை வந்து ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டுருக்கா. ஸோ இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏதாவது ஒன்றெல்லாம் பண்ணினா உனக்கு மோட்சம் கிடைக்காது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து கர்மயோகம் டெஃபினட்டாக மோட்சத்தை கொடுக்காது, ரைட்டு. ஞான யோகம் மோட்சத்தை கொடுக்குமா கொடுக்காதா? ஞான யோகம் டெஃபினட்டாக மோட்சத்தை கொடுக்கும். ஆனால் ஞான யோகத்துக்கு வரத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கணும்? கர்மயோகத்தை நான் பண்ணியிருக்கணும். ஸோ இது ரெண்டும் நாம் ஃபாலோ பண்ணணும். சரி, இது ரெண்டும் வந்து சைமல்டேனியஸாக நான் ஃபாலோ பண்ணணுமா இல்லை 1 by 1 நான் ஃபாலோ பண்ணணுமா? இங்கே வந்து இங்கே எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இதை அப்படின்னா, கர்மயோகம் அண்ட் ஞான யோகம். இப்போ கர்மயோகம் பண்ணினாதான் ஞான யோக்கியதான் நமக்கு வரும். அந்த ஞான யோக்கியத்தையோடு நாம் வந்து ஞான யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது இந்த ஞானமானது நமக்கு ஏற்படுறது. பட் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கர்மயோகம் வந்து ஃபுல்லாக பண்ணி முடிச்சு ஒரு 70 வயசு வரைக்கும் நான் கர்மயோகம் பண்ணுறேன், 71வது வயசுலேருந்து நான் வந்து இந்த ஞான யோக கிளாஸ்லாம் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் நடக்குமா? அது ஃபஸ்ட்டு வந்து உட்கார முடியுமா நம்மளால் கிளாஸில் வந்து? அப்போ என்ன பண்ணணும்? சைமல்டேனியஸாக ரெண்டுத்தையுமே வந்து நாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். இந்த கர்மயோகம் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு அந்த சித்த சுத்தி ஏற்பட்டு இந்த ஞான யோகம் இந்த கிளாஸ் எல்லாம் கேட்கும் பொழுது அப்படியே ஒன்று விஷயமும் நம்மளுக்கு பளிச்சுன்னு புரிய ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தேன்னா அந்த ஆர்டரில் தான் நமக்கு ஞானம் கிடைக்கிறது. கர்மயோகம், அதுக்கப்புறம் ஞான யோகம், இப்படி தான் கிடைக்கிறது. ஆனால் அந்த ரெண்டு ப்ராசஸையும் நாம் வந்து சைமல்டேனியஸாகவே வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ரெண்டும் வந்து ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ கர்மயோகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். கர்மயோகம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சாப்டர் முழுக்க நாம் வந்து படிச்சிருக்கோம் இல்லையா, 3வது அத்தியாயம். ஸோ அதனுடைய எசன்ஸ் அப்படின்னா ப்ராப்பர் ஆக்ஷன் ப்ளஸ் ப்ராப்பர் ஆட்டிடியூட். வெரி குட். தட் இஸ் ஈக்குவல் டு கர்மயோகம். இப்போ ப்ராப்பர் ஆக்ஷன்னா என்னது? வாட் இஸ் ப்ராப்பர் ஆக்ஷன்? நாம் பண்ணுற ஆக்ஷன் ஆர் எந்த ஆக்ஷனை நான் பண்ணினா எனக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் ஏற்படுமோ, எந்த கர்மாவை நான் பண்ணினா எனக்கு சித்த சுத்தி ஏற்படுமோ, அந்த ஆக்ஷனுக்கு பேர் ப்ராப்பர் ஆக்ஷன். அப்படின்னா நான் பண்ணுற ஆக்ஷன் என்ன மாதிரியான ஆக்ஷனாக இருக்கணும்? நான் பண்ணுற எந்த ஒரு கர்மாவும் எனக்கு மட்டும் பெனிஃபிட் தரதான்னு பார்க்காம என்னை சுற்றி இருக்கிறவாளுக்கும் அது பெனிஃபிட்டை கொடுக்கறதா, அது நன்மையை கொடுக்கறதா. அப்போ அந்த நம்பர் ஆஃப் பெனிஃபிஷியரிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்காளோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அந்த கர்மா நமக்கு சித்த சுத்தியை கொடுக்கும், ஸ்பிரிச்சுவல் புண்ணியத்தை அது வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த கர்மாவை தான் நம்ம நிஷ்காம கர்மா அப்படின்னு சொல்கிறோம். செல்ஃப்லெஸ் ஆக்ஷன். டெஃபினட்டாக வந்து நாம் பண்ணுற எந்த ஒரு ஆக்ஷனும் டோட்டலாக எனக்கு எதுவுமே வேண்டாம் பெனிஃபிட்டு அப்படியே மற்றவாளுக்காக பண்ண முடியுமானா, அதில் கூட என்ன சொல்கிறோம், மற்றவாளுக்காக பண்ணும்பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது, அதுக்காக பண்ணுறேன்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் வந்து டோட்டலாக எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லி எந்த ஒரு கர்மாவும் நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் எனக்கும் பெனிஃபிட்டு, என் கூட இருக்கிறவாளுக்கும் அது பெனிஃபிட்டை கொடுக்கும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி கர்மாவை நாம் வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் இந்த கர்மாவில். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கிரேடேஷன் கம்மியாக இருக்கிற கர்மா என்ன கர்மா? அது சகாம கர்மா ஆர் ராஜச கர்மா அப்படின்னு பார்த்தோம்.
நிஷ்காம கர்மா ஆர் சாத்விக கர்மா, இது வந்து சகாம கர்மா ஆர் ராஜச கர்மா, செல்ஃபிஷ் ஆக்ஷன் அப்படின்னு பேர். அப்போ என்ன, யார் வந்து பெனிஃபிஷரியாக இருப்பா? நான் மட்டும்தான் இதிலேருந்து வந்து பலன் அடைவேன். நான் வந்து எனக்காக மட்டுமே எல்லாத்தையும் பண்ணிப்பேன். என்னை சுற்றி இருக்கிறவாள்லாம் அதுக்கேற்ற மாதிரி அவள் தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எனக்கு என்னுடைய கம்ஃபர்ட் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது வந்து சகாம கர்மா. அப்போ இது வந்து மத்தியம கர்மாணின்னு இதை சொல்லலாம். இது வந்து முன்னாடியும் போகமாட்டா பின்னாடியும் போகமாட்டா, ஒரு மாதிரி ஒரு ஸ்டாக்னண்ட்டாக ஒரே இடத்துலையே அவளுடைய ப்ராக்ரஸ் வந்து இருந்துட்டுருக்கும். அவள் எங்கேயாவது ப்ராக்ரஸ் பண்ணுறாளான்னா ப்ராக்ரஸே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மூணாவது ஒரு கிரடேஷன் இருக்குது, தாமச கர்மா ஆர் நிஷித்த கர்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிஷித்தனா பண்ணவே கூடாத கர்மா, அதாவது ஹார்ம்ஃபுல் ஆக்ஷன்ஸ். அப்படி பண்ணால் என்ன ஆகும்? எனக்கு டெஃபினட்டாக பெனிஃபிட் கிடைக்கும், ஆனால் நான் யாரையோ ஹர்ட் பண்ணி ஹார்ம் பண்ணி தான் எனக்கு வந்து அந்த பெனிஃபிட்டு கிடைக்க போகிறது. அப்படின்னா அந்த கர்மாவை பண்ணினோன்னா நமக்கு என்ன கதி கிடைக்கும்? அதோகதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்படின்னா இந்த ஒரு ஹியூமன் பர்த் கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டோம், இனிமேல் நெக்ஸ்ட் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் வந்து ஒரு கர்மயோகி அப்படிங்கிற பர்சன் வந்து மேக்ஸிமம் சாத்வீக கர்மாவை பண்ண ட்ரை பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் முடியல, இந்த இடத்துல வந்து என்னால் முடியலன்னா போனால் போகிறதுன்னு ராஜச கர்மா, அதுவும் வந்து குறைச்சுட்டே வரத்துக்கு ட்ரை பண்ண. இமீடியட்டாக நம்மளால் வந்து விட முடியலன்னா கூட கிராஜுவலாக வந்து ராஜச கர்மாவை குறைச்சிட்டு வரணும். நம்ம வந்து டெஃபினட்டாக நிஷித்த கர்மாலாம் நம்மளுக்குலாம் அது பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியே கிடையாது. அதனால் நாம் நிஷித்த கர்மாலாம் பண்ண மாட்டோம். பட் ராஜச கர்மா பண்ணினோன்னா கிராஜுவலாக அதை வந்து நாம் ரெட்யூஸ் பண்ணணும். இது வந்து ப்ராப்பர் ஆக்ஷன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து ப்ராப்பர் ஆட்டிடியூட். என்ன ஆட்டிடியூடோட பண்ணணும்? எல்லா ஆக்ஷனையும் இப்போது பகவானுக்கு அர்ப்பணமாக பண்ணணும். பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தியக்த்வா கரோதி யஹ லிப்யதே நச பாப்பேன பத்மபத்ர மிவாம்பசா அப்படின்னு படித்தோம். இப்போ எல்லா ஆக்ஷன்ஸையும் இப்போ என்ன பண்ணணும்? பகவானுக்கு டெடிகேட் பண்ணு. அது வந்து சாத்விக கர்மாவோ ராஜச கர்மாவோ நீ என்ன பண்ண, பகவானை ஒரு செகண்ட் ஞாபகம் வச்சுண்டு அந்த ஆக்ஷனை பண்ணு. இப்போ வந்து திருடன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. திருடம் பண்ணுற கர்மா என்ன கர்மா? தாமச கர்மா. ஆனால் அவன் என்ன பண்ணுவான்? அவன் பகவான்கிட்ட வேண்டி பண்ண மாட்டானா? டெஃபினட்டாக பகவான்கிட்ட வேண்டிப்பான். என்னன்னு வேண்டிப்பான்? நான் மாட்டிடக்கூடாது அப்படின்னு ஒன்று வேண்டிப்பான். இல்லைனா நான் திருட போகிற இடத்துல நிறைய பொருள்கள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிப்பான். அவன் என்ன சொல்லிடுவான்? அவன் நீ வந்து என்னை இந்த மாதிரி மாட்டிக்காமல் காப்பாற்றினா நான் திருடுறதுலேருந்து உனக்கு ஒரு ஷேர் எடுத்துகிட்டு வந்து உண்டியலில் போடுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த கர்மா பண்ணக்கூடாது தான், இருந்தாலும் அவன் வந்து பகவான்கிட்ட இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அந்த நிஷித்த கர்மா பண்ணுவான். அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா கிராஜுவலாக அவனுக்கு அந்த மாதிரி திருடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் டெவலப் ஆகி அவன் அந்த நிஷித்த கர்மாவை விட்டு வெளியில் வருவான். நெக்ஸ்ட் என்னது? இப்போ நாம் பண்ணுற கர்மாவுடைய பலம் இருக்கு இல்லையா, அதாவது சாத்விக கர்மாவோ ராஜச கர்மாவோ அதுக்குன்னு வந்து ஒரு பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகிறது. அந்த பலனை இப்போ நாம் எப்படி எடுத்துக்கணும்? ஈஸ்வர பிரசாதமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா எந்த வித ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் அந்த ரிசல்ட்டை நாம் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து என்ன தெரியும், எந்த ஒரு ரிசல்ட் இப்போ நமக்கு கிடச்சிது அப்படின்னு சொன்னாலும் அது நான் இப்போ பண்ணின விஷயத்தோட ரிசல்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது பாஸ்ட் ஜென்மாவில் நான் பண்ணின ஆக்ஷனுடைய ரிசல்ட்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல தான் நிறைய பேரால் வந்து ஒத்துக்கவே முடியாது. நான் என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னா, இப்போ நான் பிறந்ததுலேருந்து நான் எந்த தப்புமே பண்ணினதே இல்லையே, நான் யாரையும் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினது கூட கிடையாது, ஆனாலும் பகவான் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை ஏன் கொடுக்கறார் இப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இப்போ நமக்கு ஏற்படுற எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் இந்த ஜென்மாவில் மட்டும்
பண்ணின கர்மாவோட ரிசல்ட் கிடையாது. பாஸ்ட் ஜென்மாஸ், எத்தனையோ ஜென்மாஸில் நாம் பண்ணின ஏதோ ஒரு ஆக்ஷனுடைய ரிசல்ட்டையும் சேர்த்து தான் நாம் இப்போ அனுபவிக்கிறோம். ஸோ பூர்வ ஜென்ம கர்மானியும் இதில் அடங்கும். இப்போ நமக்கு தெரியுமா என்ன போன ஜென்மாவில் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு? நேற்றுக்கு என்ன பண்ணேன் ஞாபகம் வச்சுக்க முடியறதா? லாஸ்ட் கிளாஸில் என்ன படித்தோன்னு ஞாபகம் வச்சுக்க முடியறதா? முடிய மாட்டேங்குது. அப்போது எப்பயோ பண்ணினதெல்லாம் டெஃபினட்டாக நமக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஆனால் பகவானுக்கு இது எல்லாமே தெரியும். பகவான் அதனால தான் கர்மபல தாதா அப்படின்னு அவரை நாம் கூப்பிடுறோம். அவர் எல்லாருமே எல்லா கர்மாவையும் அவர் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பார். யாருக்கு என்ன ரிசல்ட்டை எப்போ கொடுக்கணுமோ அப்ராப்ரியேட் டைமில் அவர் அவளுக்கு அதை கொடுப்பார். அதனால் நமக்கு என்ன கிடைக்கிறதோ தட் இஸ் வாட் வி டிசர்வ். பகவான் என்றைக்குமே பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டார். உனக்கு இதை வச்சுக்கோ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு இதுதான் ஏன்னா உன்னை எனக்கு பிடிக்காது. இந்த பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் மனுஷனுடைய விஷயம். பகவானுக்கு பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் கிடையாது. அதனால் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை பகவான் கொடுப்பார். அதனால் பகவானுக்கு கண் இல்லையா மூக்கு இல்லையா அப்படியெல்லாம் பகவானை நாம் திட்டக்கூடாது. இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி தாங்க முடியாத ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஞாபகம் வச்சுக்கணும், தாங்கவே முடியாத கஷ்டத்தை பகவான் கொடுக்கவே மாட்டார். தாங்கவே முடியாதுன்னா இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இல்லையா? அப்போ தாங்கக்கூடிய கஷ்டத்தை தான் பகவான் கொடுப்பார். அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வந்துடுதுன்னா என்ன பண்ணணும்? பகவான் கிட்ட போய் இப்போ என்ன கேட்கணும்? நான் அந்த கஷ்டத்தை கோத்ரூ பண்ணுறதுக்கான ஸ்ட்ரெங்த்தை எனக்கு கொடு. எனக்கு தெரியும் பகவானே, நான் எப்பயோ பண்ணினதோடைய விஷயமாக தான் இப்போ அதை நான் அனுபவிக்கிறேன். அதனால் எனக்கு நீ அதை கோத்ரூ பண்ணுறதுக்கு உள்ள ஸ்ட்ரெங்த்தை மட்டும், அந்த சக்தியை மட்டும் எனக்கு நீ கொடுத்துடு இப்படின்னு பகவான்கிட்ட கேட்குறதுக்கு நமக்கு தெரியணும். இந்த ஆட்டிடியூடை நாம் வளர்த்துக்கணும். இதுதான் பத்மபத்ர இவ அம்பச ஆட்டிடியூட். ஸோ கர்மாவை பொறுத்த வரைக்கும் பண்ணும் பொழுது ஈஸ்வர அர்ப்பணம், ரிசீவ் பண்ணும் பொழுது ஈஸ்வர பிரசாதம். ஸோ ப்ராப்பர் ஆக்ஷன் ப்ளஸ் ப்ராப்பர் ஆட்டிடியூட் மேக்ஸ் அ பர்சன் அ கர்மயோகி அப்படின்னு பார்த்தோம். இப்போ கர்மயோகத்தோட ரிசல்ட்டாக நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு சித்த சுத்தி கிடைக்கும். அது என்ன சித்த சுத்தினா என்ன அர்த்தம்? வாட் இஸ் சித்த சுத்தி? எனக்கு இந்த மாதிரி வேதாந்தம் கேட்குறதுக்கான ஒரு ஓரியன்டேஷன் என் மனசு விரும்ப ஆரம்பிக்கும். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நாம் கேட்கணும். இவ்வளோ நாள் தான் நான் என்னோடய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேன், இனிமேல் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அது ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மனசில் சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிச்சதுன்னா நம்மளோட மைண்டு பியூரிஃபை ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இதுதான் கர்மயோகத்தோட பெனிஃபிட்டாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த மெட்டீரியல் விஷயங்கள் இவ்வளோ நாள் எது பின்னாடி இல்லாமோ நம்ம போயிட்டுருந்தோம்ல, ஏன்னா அதெல்லாம் தான் எனக்கு செக்யூரிட்டியை கொடுக்க போகிறதுன்னு நான் ஒரு நோஷன் வச்சுட்டு அது பின்னாடி எல்லாம் போயிட்டுருந்தேன் இல்லையா? இப்போ அது பின்னாடி போகிறது குறைஞ்சு இந்த வேதாந்த விஷயத்துக்கு என்னுடைய மனசு இப்போது ஏங்க ஆரம்பிக்கும். அதை பற்றியெல்லாம் நான் இப்போது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு இன்க்ளினேஷன் இப்போது டெவலப் ஆகும். இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வேதாந்தா கிளாஸ் ஒரு கேஷுவல் அப்ரோச்சாக இருந்தது அப்படின்னா இனிமேல் அது எப்படி ஆகிடும்? சீரியஸாக ஆகிடும். ஏதோ நானும் வந்தேன், கிளாஸ் கேட்டேன், போனேன் அப்படின்னு இல்லாமல் நிஜமாகவே இல்லை என்ன சொல்லியிருக்கேன், என்னை பற்றி என்ன தான் சொல்லியிருக்கு, அதை நான் டெஃபினட்டாக தெரிஞ்சுட்டே ஆவேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இப்போ நமக்கு வந்துடும். அதனால் இந்த ஆக்ட் ஆஃப் பியூரிஃபிகேஷனை ஒரு பர்சனும் இப்போது கோத்ரூ பண்ணியே ஆகணும். ஈவன் அ சந்நியாசி ஷுட் கோத்ரூ திஸ் சித்த சுத்தி. அவளுக்கும் இருந்தால் தான் அவளுக்கும் ஞானம் பாசிபிள். இப்போ என்ன எங்கே டிஃபர் ஆகும் ஒரு சன்னியாசிக்கும் கிரகஸ்தாவுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆக்ஷன் பண்ணுறோமோ அந்த ஆக்ஷனில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆனால் ரிசல்ட் ஒன்றா தான் கிடைக்கும். அவளுக்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அவளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஜபம்,
பாராயணம், இதெல்லாம் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அவள் பண்ணுவாள். கிரகஸ்தா அப்படிங்கிறதுனால நமக்கு பஞ்சமகா யஜ்யம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனோட எய்ம் என்ன அப்படின்னா மனசு வந்து சுத்தி அடையணும். ஸோ ஸ்லோகா நம்பர் 7 to 12 வந்து இந்த சாதனா துவயம் பற்றி நாம் பார்த்தோம். யோகயுக்தோ விஷுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியா சர்வபூதாத்மா பூதாத்மா குர்வன் அப்படி ந லிப்யதே. இப்போ கர்மயோக சாதனாவை பற்றி பேசிட்டு இப்போ பகவான் வந்து என்ன பேசுகிறாருன்னா ஞான யோக சாதனாக்குள்ளே என்டர் பண்ணுறார். ஸோ சாதனா துவயத்தில் கர்மயோக சாதனா ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இப்போ வந்து ஞான யோக சாதனா விச் இஸ் தி மெயின் டாபிக் ஆஃப் பகவத்கீதா, அதுக்குள்ளே வந்து பகவான் என்டர் பண்ணுறார். அது என்ன ஸ்லோகா நம்பர்னு பார்த்தோம்? ஸ்லோகா நம்பர் 13 to 21 வந்து இந்த டாபிக். இதுவும் வந்து டெஃபினட்டாக கம்பல்சரியாக ஒருத்தரும் ஃபாலோ பண்ண வேண்டியது. இங்கே என்ன ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ ஞான யோகம் ஆர் வேதாந்தா அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கா, இட் இஸ் அ ட்ரை சப்ஜெக்ட், இதெல்லாம் வந்து நமக்கு புரியவே புரியாது. நமக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டால் தான் நம்மளுடைய புத்தியெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி ஞான விஷயங்கள்லாம் பேசினா நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு நாமளே வந்து ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுட்டு இருப்போம். இவ்வளோ நாள் நீங்கள் கிளாஸ்க்கு வரையிலே வேதாந்தம் ட்ரையாவாக இருக்குது, வேதாந்தம் எவ்வளோ வந்து சுலபமாக இருக்குது, எவ்வளோ வந்து ஸ்வீட்டாக இருக்குது, இல்லை நம்மளை பற்றி சொல்கிற விஷயமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம், எப்படி நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும், எப்படி வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இவ்வளோ தான் அதில் இருக்குது. அதுவும் என்னை பற்றி பேசுகிற ஒரே ஒரு இடம் இந்த வேதாந்தம். நீங்கள் வேறு எங்கே வெளியில் போனாலும் என்னை தவிர பாக்கி எல்லாத்த பற்றியும் நான் தெரிஞ்சுக்கலாம், ஆனால் வேதாந்தத்தில் மட்டும்தான் என்னை பற்றி என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நல்லா ட்ரையாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த வெட் பார்த்து தான் ரொம்ப பிடிக்கிறது. அது என்ன வெட்டு பார்த்து பகவானை நினச்சி புழிய அழுதோன்னு வச்சுக்கோங்க, ஒரே வெட்டாக தானே ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த பக்தி மார்க்கம், இந்த உபன்யாசங்கள்லாம் இருக்குல்ல, அதனால தான் இதை உபன்யாசம்னு கூட சொல்கிறதில்ல. இதுக்கு பேரே வந்து மாதிரி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஒரு கிளாஸ். ஏன்னா இது ரொம்ப டிசிப்ளின்டாக சின்சியராக எப்படி வந்து ஸ்கூல் காலேஜ்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அகடமிக்காக எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறோமோ அந்த மாதிரி தான் படிக்கணும். ஆனால் இல்லை எக்ஸ்ட்ராவாக என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஸ்கூலுக்கு போனோன்னா நீங்கள் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கணுன்னா குவாலிஃபிகேஷன் வந்து 5th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாள். இப்போ வேதாந்தத்தில் என்ன குவாலிஃபிகேஷனாக சாதன சதுஷ்டய சம்பத்தி, இதுதான் குவாலிஃபிகேஷன், இதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஸோ இந்த ஞான யோகம் அப்படிங்கிறது வந்து இப்போது மஸ்ட்டாக ஒத்தரும் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். சரி, ஞான யோகம்னா என்னது? வாட் இஸ் ஞான யோகம்? வேதாந்த விசாரம். விசாரம் அப்படின்னு சொன்னால் அனாலிசிஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் இஸ் ஈக்குவல் டு ஞான யோகம். ஸோ சிஸ்டமேட்டிக் consistent study of scriptures for a length of time under a guru, under a teacher. ஸோ சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். நான் வந்து 1965 வந்து 2nd சாப்டர் அட்டென்ட் பண்ணேன். இப்போ 2023 வந்து 3rd சாப்டர் வந்திருக்கேன். அப்படின்னு படிச்சேன்னா ஒன்றுத்துக்குமே பிரயோஜனப்படாது. டைம் எல்லாம் டோட்டலி வேஸ்ட். அதுக்கு நீங்கள் ஏதாவது மெட்டீரியல் பர்சியூட்டுக்கே போகலாம், காசாவது சம்பாதிப்பேன், இல்லை சொசைட்டியில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயமாவது நடக்கும். இப்போ சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும்னா என்ன அர்த்தம்? வீக்லி ஒன்ஸ் கிளாஸ் இருக்குன்னா இந்த வீக்லி ஒன்ஸ் கிளாஸ் டெஃபினட்டாக நாம் அட்டெண்ட் பண்ணி ஆகணும். அப்போது வந்து எனக்கு வேறு ஏதோ ஒரு வேலை வந்துடுத்தோ அந்த கிளாஸு தானே அப்படின்னு அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காம விட்டேன்னா மோட்சமும் வந்து இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு மோட்சம் வந்து போஸ்ட்போன் ஆகிண்டே போகும். மோட்சம் இப்போ இங்கேயே வேணும் அப்படின்னா இதுக்கு என்ன ப்ரையாரிட்டி நாம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கும் வந்து விஷயங்கள் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, எனிதிங் எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் ஒரே டீச்சருக்கு கீழே நீங்கள் கொஞ்சம் காலம் படித்தாதான். ஏன்னா அந்த டீச்சரோட லாங்குவேஜ், அந்த டீச்சரோட வே ஆஃப் டீச்சிங், மெத்தடாலஜி இதெல்லாம் வந்து ஒரு சீராக போயிட்டு இருக்க பொழுது நீங்கள் நிறைய இடத்துல காது கொடுத்தேல் அப்படின்னா என்ன ஆகும்னா கன்ஃபியூஷன் நமக்கு ஏற்படும். அதனால இங்கே இந்த வேதாந்தத்தில் மட்டும் என்ன சொல்லுவா அப்படின்னா,
ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு கொஞ்சம் காலம், ஒரு 5-6 இயர்ஸ் வந்து நாம் ஒரே ஒரு டீச்சர் கீழே போய் படித்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து இந்த வேதாந்தம் என்ன தான் சொல்ல வருது அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கிட்ட போய் படித்தாலும் உங்களை வந்து அந்த டீச்சிங்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நமக்கு கிடச்சிடும். ஸோ இந்த ஸ்ரவணம் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்ரவணத்துக்கு அப்புறம் வந்து மனனம் பண்ணணும். ஸ்ரவணம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு நிறையா டவுட்ஸ் வரும். இப்போ இந்த மனனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்னொரு வாட்டி நீங்கள் கேட்கும் பொழுது அது என்ன ஆகுறது, ஆக்சுவலாக அது வந்து மனனம் மாதிரி ஆகிறது. அப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாட்டி கேட்டும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ரெண்டாவது வாட்டி கேட்கும் பொழுது நேச்சுரலாக அந்த டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை ஆகும். இல்லைனா அடுத்த கிளாஸில் கிளாரிஃபை ஆகும், இல்லைனா 2-3 கிளாஸில் அது கிளாரிஃபை ஆகும். இப்படி தான் இந்த படிப்பை வந்து எல்லா குருவும் என்ன சொல்கிறா அப்படின்னா, டவுட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வர கிளாஸ்லேயே வந்து நம்மளுக்கு கிளாரிஃபை ஆகும். ஏன்னா அப்படி தான் இந்த டீச்சிங்கே வந்து பில்டு பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லாத்தையுமே நாமளே சொல்லிட்டாலும் மூளையே வேலை பண்ணாமல், நம்மளோட மூளைக்கு வேலையே கொடுக்காம எல்லாமே வந்து ஒரு அந்த வாழைப்பழத்தை உரித்து வாயில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாலும் கஷ்டம். ஏன்னா இந்த டாபிக் எப்படி இருக்குது, சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் அந்த மாதிரி வாழைப்பழத்தில் கொடுக்குற மாதிரியும் கொடுக்கணும், கொடுக்காத மாதிரியும் இதை கொடுத்தா தான் நம்மளுடைய மூளை கொஞ்சமாவது வந்து இது என்ன அது என்னன்னு கேள்வி கேட்டு அந்த ஒரு அனாலிசிஸ், இந்த விசாரம் அப்படிங்கிறதும் வந்து நடக்கணுங்கிறதுக்காக வேணும்ட்டே டெலிபரேட்டாக சில விஷயங்கள்லாம் வந்து டவுட் வர மாதிரியே க்ரியேட் பண்ணுற மாதிரியே கிளாஸில் வந்து சொல்லுவோம். அடுத்த கிளாஸில் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளாரிஃபையும் ஆகும். அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் அப்படிங்கிறது வந்து வேதாந்திக் மெடிடேஷன், அதுவும் வந்து ஞான யோகத்துடைய ஒரு ப்ராசஸ். இப்போ இந்த ஞான யோக சாதனா அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஆத்மாவை பற்றின அறிவை நமக்கு இந்த ஞான யோக சாதனா கொடுத்துடும். ஸோ த ரியல் நேச்சர் ஆஃப் மை செல்ஃப் ஆர் ரியல் நேச்சர் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் பற்றி நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு படிக்கிறோம்ல, அந்த கான்ஷியஸ்னஸ்னால் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். ஸோ கான்ஷியஸ்னஸோடைய விஷயத்தை நம்ம செகண்ட் சாப்டரில் டீட்டெயில்டாக பார்த்தோம். கிருஷ்ணர் வந்து அதெல்லாம் இங்கே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ சைத்தன்ய ஸ்வரூபம் அப்படின்லாம் பார்த்தோம். அதனோட ஃபீச்சர்ஸாக என்னெல்லாம் பார்த்தோம் செகண்ட் சாப்டரில். கான்ஷியஸ்னஸ் வந்து இந்த பாடியோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது. அப்போனா அது என்னது, அது ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. அது என்ன பண்ணுறது, இந்த உடம்பை பெர்வேடு பண்ணி இந்த உடம்புக்கு சென்ஷியன்சியை கொடுக்கறது, உணர்வு தன்மையை கொடுக்கறது. அது வந்து இந்த உடம்போட பவுண்டரியோடு முடிஞ்சு போய்டுறதானா இல்லை, உடம்பை தாண்டியும் அது வியாபிச்சிருக்கு. எல்லா இடத்துலையும் அது வந்து வியாபிக்கிறது. எல்லா இடத்துலையும் வியாபிக்கிறது என்னன்னு சொல்லுவோம், சர்வ கதஹா அப்படிங்கிற வார்த்தை மூலமாக அது நாம் ரெஃபர் பண்ணுவோம். சைத்தன்யம் வந்து இந்த உடம்பு அழிஞ்சு போனாலும் கண்டினியூ ஆகும். ஆனால் மீடியம், இந்த உடம்புங்கிற மீடியம் இல்லாமல் நம்மளால் வந்து சைத்தன்யம் இருக்குங்கிறதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் பார்த்தோமா. ஸோ சர்வகதா நித்யஹா ஏகஹா அப்படின்னு பார்த்தோம். அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறதுனால அது அகர்த்தா அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? ஏன் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறதுனால அது அகர்த்தா? ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே என்ன தேவைப்படுறது, ஒரு மூவ்மெண்ட் வந்து தேவை. ஆனால் ஆத்மாவால் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி ஆல் பர்வேடிங். ஸோ நவத்வாரே புரே தேஹி நைவ குருவன் ந காரயன் அப்படின்னு பார்த்தோம். ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதே பிரபுஹு. இப்போ ஆத்ம சைத்தன்யம் எந்த ஒரு ஆக்ஷனையும் பண்ணுறது கிடையாது. ஆனால் அதோட ப்ரெசன்ஸில் எல்லா ஆக்ஷன்ஸும் நடக்கிறது. இப்போ வந்து லைட் இருக்குது, லைட் இந்த ஹால் முழுக்க பெர்வேட் பண்ணுறது, லைட்டோட ப்ரெசன்ஸில் எல்லா ஆக்ஷன்ஸும் நடக்கிறது. ஆனால் எந்த ஆக்ஷன்லையும் லைட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலை. இதை வந்து அடிக்கடி நாம் திங்க் பண்ணி பார்க்கணும். லைட் இல்லாமல் ஆக்ஷன்ஸ்லாம் பாசிபிளா? நாட் பாசிபிள். அந்த மாதிரி
கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் எந்த ஆக்ஷனும் நாட் பாசிபிள். ஆனால் கான்ஷியஸ்னஸ் எந்த ஒரு ஆக்ஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இல்லை. அதனால் கான்ஷியஸ்னஸ்ஸை வந்து அகர்த்தா அப்படின்னு சொல்கிறோம். அது எந்த ஆக்ஷன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணாததுனால அதுக்கு நேச்சுரலாக எந்த கர்ம பலனும் கிடையாது. அதனால கான்ஷியஸ்னஸ்ஸை அபோக்தா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அகர்த்தா அபோக்தா. அதனால இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் பாபம் அண்ட் புண்ணியம். ஸோ இந்த சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா இதெல்லாம் சைத்தன்யத்துக்கு கிடையாது. ந கர்ம பல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே நாதத்தே கஸ்யசித் பாபம் நைவ சுக்ருதம் விபுஹு. இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் யார் அந்த கான்ஷியஸ்னஸ்ஸு? அப்போ என்ன சொல்லணும்? எனக்கு பாபமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஞான யோகாவில் என்ன நடக்கிறது அப்படின்னா, கான்ஷியஸ்னஸ்ஸை நாம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இங்கே வந்து கையை காமிச்சு இங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணுவேள்? கை இருக்குன்னு ஆன்சர் பண்ணுவேளா? வெரி குட். எத்தனை வாட்டி கேட்டாலும் நன்னா பார்த்து சொல்லுங்க, நன்னா பார்த்து சொல்லுங்க, இங்கே என்ன இருக்குது? கை தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா? கை இருக்குன்னு தெரியறதே லைட் இருக்கிறதுனால தான். அப்போ என்ன சொல்லணும்? இங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டால் கை ப்ளஸ் லைட் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்போ இனிஷியலாக நாம் வந்து எதை பார்ப்போம்னா கையை மட்டும்தான் நாம் வந்து பார்ப்போம். டீச்சிங்க்கு வந்ததுக்கப்புறம் லைட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லித்தரப்படுறது. அந்த லைட் அப்படிங்கிற இண்டிபெண்ட் பிரின்சிபல் இருக்கிறதுனால தான் கையின்ற விஷயமே நமக்கு தெரிய வர்றது அப்படின்னு. அந்த மாதிரி இனிஷியலாக வந்து நீ யார் அப்படின்னு நம்மளை கேட்டால் என்ன சொல்லுவோம்? நான் அப்படின்னா நான் வந்து ஸோ அண்ட் ஸோ பேரை சொல்லுவோம். இல்லை நான் வந்து உன் பேரை கேட்கல, நீ யார் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இவாளோட பையன், இவாளோட பொண்ணு. அப்போ இது எல்லாமே நாம் வந்து பேசும் பொழுது எதை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுன்னு இந்த மாதிரி ஆன்சர் எல்லாம் கொடுக்குறோம்? இந்த பாடியை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுட்டு தான். அப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கோம்? நான் அப்படின்னு சொன்னால் இந்த பாடி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ டீச்சிங்க்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன சொல்லித்தரப்படுறது? கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று இருக்குது. அது இந்த பாடி முழுக்க பர்வேட் பண்ணி இந்த பாடிக்கு சென்ஷியன்சியை கொடுக்கறது. அப்போ நமக்கு வந்து பாடியோடு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் பழக்கம் இல்லையா? இப்போ நான் அப்படின்னு சொன்னாலே இப்போ கண்ண மூடின்னு நான் என்ன ஞாபகத்துக்கு வரும்? நம்மளுடைய சரீரம்தான் நமக்கு வந்து நம்ம அதை தான் விஷுவலைஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ நான் மேல், நான் ஃபீமேல், இவ்வளோ வயசாகிறது. ஸோ எனிதிங் நான் அப்படின்னு வந்தாலே அந்த உடம்போடு சம்மந்தப்பட்ட ஒரு பயோடேட்டா தான் நமக்கு வந்து முதல்ல ஞாபகத்துக்கு வரும். இப்போ அதனால ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா இதை நாம் வந்து இப்போது அன்லேர்ன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ ஆத்ம சைத்தன்யத்தோட என்னை இப்போ நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து நான் இந்த உடம்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்போ என்ன சொல்ல ஆரம்பிக்கணும்? நான் இந்த உடம்பை பர்வேடு பண்ணுற சைத்தன்யம் ஒரு ஆத்மா அப்படின்னு வந்து இப்போது என் மைண்டை வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இந்த உடம்பு அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் என்றைக்கோ ஒரு நாள் வந்திருக்கு, ஒரு நாள் அது என்னை விட்டு போக போகிறது. நான் இந்த உடம்பு கிடையாது. நான் கான்ஷியஸ்னஸ் நான் டிரான்சாக்ட் பண்ணுறதுக்கு இன்சிடென்டலாக இந்த பாடியை இப்போது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த உடம்பு இல்லை. இப்போ இந்த ஷிஃப்டிங் ஆஃப் ஐ வந்து இப்போது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த ஷிஃப்டிங்னால என்ன அட்வான்டேஜ்? இப்போ எனக்கு வந்து நான் இந்த உடம்புக்கு வேறான ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து மரண பயம் அப்படிங்கிறது என்னை விட்டு போயிடும். அது மட்டும் இல்லை, நான் வந்து என்னை எப்படி பார்க்குறேனோ அதே மாதிரி தான் நான் அடுத்த வாளையும் இப்போ பார்க்க ஆரம்பிப்பேன். இப்போ நான் வந்து என்னோடய ஃபிசிக்கல் பர்சனாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன்னா அடுத்த வாக்கிட்ட என்ன பார்ப்பேன்?
ஃபிசிக்கல் பர்சனாலிட்டியை பார்ப்பேன் இல்லையா. இமோஷனல் பர்சனாலிட்டிக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன்னா அடுத்த வாக்கிட்டையும் அதே இமோஷன்ஸ் எல்லாம் வருதா அப்படின்னு பார்ப்பேன் இல்லையா. இப்போ நான் ஆத்மா அப்படின்னா அடுத்த வாழை நான் எப்படி பார்ப்பேன், ஆத்மாவாக தான் பார்ப்பேன். அப்போ ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன வித்தியாசம் இருக்குது, ஒரு வித்தியாசமும் கிடையாது. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனீஷ்டைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினஹா அப்படின்னு பார்த்தோம். அப்போ சமதர்ஷனம் வந்து நமக்கு ஏற்படுறது, ஒன்னஸ் ஆஃப் விஷன் வந்து இந்த நாலெட்ஜ் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அப்போ இந்த ஒன்னஸ் வந்து ஞானத்தினால மட்டுமே பாசிபிள், வேறு எதுனாலையும் இந்த ஒன்னஸ் வந்து நமக்கு கிடைக்காது. இப்போ வந்து சும்மா யாராவது பேச்சுக்கு நீயும் நானும் ஒன்று அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து வெறும் லிப் சர்வீஸ். யாருக்கு இந்த ஞானம் இருக்கோ அவள் சொல்கிற நீயும் நானும் ஒன்று தான் வந்து உண்மையாகவே ஒன்றா இருக்க முடியும். ஏன்னா அவளை வந்து ஆத்மாவாக பார்க்குற மாதிரி தான் அடுத்த வாழையும் வந்து அப்படி பார்ப்பா. பாக்கியெல்லாம் டிரான்சாக்ட் பண்ணுற இந்த ஃபிசிக்கல் பாடிங்கிறத டிரான்சாக்ட் பண்ணுற ஒரு மீடியம். அப்போ ஒன்னஸ், அப்புறம் ஃபியர் ஆஃப் டெத்து போயிடும், ஃபியர் ஆஃப் மார்டாலிட்டி நம்மளை விட்டு போயிடும். ஏன்னா நான் வந்து இந்த பாடின்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தானே இந்த டெத்தை பற்றி நான் வந்து பயப்படணும். இது வந்து டெம்ப்ரரி அப்படின்னு வந்து எனக்கு புரிஞ்சுடுது அப்படின்னு சொன்னால் நான் தான் சாகவே போகிறது இல்லையே. பாடி அப்படிங்கிறது ஒரு நாள் பிறந்திருக்கிறதுனால அது வந்து இறக்க போகுது. இப்போ நான் ஆத்மா அப்படின்னா நான் என்னைக்கு பிறந்தேன், ந ஜாயத்தே ந மிரியத்தே, நான் பிறக்கவே இல்லை. தேர்ஃபோர் எனக்கு அழிவும் கிடையாது, இறப்பும் எனக்கு கிடையாது. இப்போ வந்து இந்த பாடி அழியறதுல வந்து நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் பார்க்குறோம், நியூஸு நிறைய இடத்துல கேட்குறோம், எத்தனையோ பேர் டெய்லி வந்து செத்து போயிட்டு தான் இருக்கா. அதெல்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதா? அஃபெக்ட் பண்ணல. எங்கே ப்ராப்ளம் வருது நமக்கு, நான் அழிஞ்சிடக்கூடாது, அங்கே தான் ப்ராப்ளம் இல்லையா. நான் கண்டினியூ ஆகணும். அப்போ சாஸ்திரம் சொல்கிறது நீ கண்டினியூஸாக இருந்துட்டே தான் இருக்க, நீ அழியறதே இல்லை. நீ உன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நீ வந்து ஆல்ரெடி நீ வந்து அவிநாஷி பூர்ணஹா அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து ஞான யோக டாபிக். நெக்ஸ்ட் வந்து ஸ்லோகா நம்பர் 22 to 26 ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் பற்றி சொன்னார். அப்புறம் ஞானத்தோட பெனிஃபிட் அதை பற்றியும் வந்து கிருஷ்ணர் நம்மளுக்கு சொன்னார். நிறையா ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸை வந்து நம்மளுக்கு சாஸ்திரம் எடுத்து சொல்கிறது. அதில் கிருஷ்ணர் இங்கே ஸ்பெசிஃபிக்காக வந்து வைராக்கியம் பற்றி இங்கே சொன்னார் இல்லையா. வைராக்கியம்னா என்னது, இந்த மெட்டீரியல் விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஹாப்பினஸை கொடுக்கறதுன்னு ஒரு காலத்தில் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது ஹாப்பினஸை கொடுக்கலை அப்படின்னு அந்த விவேகம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். நித்திய வஸ்து விவேகம் வந்துடுத்து அப்படின்னா அதிலேருந்து இந்த வைராக்கியமானது நமக்கு பிறக்கிறது. அப்போ வைராக்கியம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, மெட்டீரியல் விஷயங்களுக்கு நான் கொடுக்குற ப்ரையாரிட்டியை கம்மி பண்ணிட்டு ஸ்பிரிச்சுவல் விஷயத்துக்கு என்னுடைய ப்ரையாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேர் வைராக்கியம் அப்படின்னு பேர். அப்புறம் ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மேலே நாம் டிபெண்டன்ஸ் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக அது ப்ராப்ளமே கொடுக்கும். ஏன்னா நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை எப்போ பாரு நான் வந்து சரியாகவே என்னுடைய இதுக்கு ஏற்ற மாதிரியே வச்சுக்க முடியுமானா வச்சுக்க முடியாது. அதனால் வந்து இது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மேலே இருக்கிற டிபெண்டன்சியை நாம் குறைச்சிக்கணும். இப்போ வைராக்கியம் பற்றி கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல சொன்னார். இப்போ வந்து இந்த இடத்துல இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னும் பொழுது நம்ம எந்த டிபெண்டன்ஸ் பற்றி பேசுகிறோன்னா சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸை பற்றி தான் பேசுகிறோம். இமோஷ்னலாக ஒரு விஷயத்து மேலேயோ இல்லை ஒரு பர்சன் மேலேயோ நாம் டிபெண்டன்ஸை க்ரியேட் பண்ணினோம் அப்படின்னா டெஃபினட்டாக அது ப்ராப்ளமே கொடுக்கும். ஆனால் ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ் யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாரையாவது டெஃபினட்டாக டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். சாப்பாட்டுக்கு வாழறதுக்கு எல்லாம் ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ் கண்டினியூ ஆகும். ஆனால் இமோஷ்னல் டிபெண்டன்ஸ் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். அப்போ ந பிரஹ்ருஷ்யேத் பிரியம் பிராப்பிய நோத்விஜேத் பிராப்பிய சாப்பிரியம் ஸ்திரபுத்திர சம்மூடா பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதா. அப்போ வந்து அந்த டிபெண்டன்ஸ்லேருந்து இன்டிபெண்டன்ஸுக்கு
போகணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஞானம் வந்தப்புறம் இந்த ஞானியும் வந்து இதே உலகத்தில் தான் கண்டினியூ ஆகணும். இப்போ பேசிக்காக 3 ஃபேக்டர்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கைடு பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். என்னெல்லாம் 3 ஃபேக்டர்ஸ்? கால, தேச அண்ட் பிராரப்தம் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து ஞானிக்கும் உண்டு, அஞ்ஞானிக்கும் உண்டு. அதனால் ஃபேவரபிள் சுச்சுவேஷன், அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன் ரெண்டுமே ஞானிக்கும் வரும், அஞ்ஞானிக்கும் வரும். ஆனால் ஞானி வந்து அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறார் அப்படின்னா அதில் டெஃபினட்டாக டிஃபரன்ஸ் இருக்கும். அஞ்ஞானி ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி ஞானி ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டார். அந்த ஞானம் வந்து அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த்தை ஞானிக்கு கொடுக்கறது. ஸோ எப்படி வந்து ஒரு ஓஷன் அப்படிங்கிறது எவர் ஃபுல்லாக இருக்கோ அது மாதிரி ஞானியும் வந்து ஆல்வேஸ் பூர்ணகா. இன்ஃபேக்ட் ஞானி வந்து தனக்கு பிராரப்தம் இருக்குது அப்படிங்கிறதை கூட அக்செப்ட் பண்ண மாட்டார். பிராரப்தம் இருக்குதுன்னு சொல்கிறதுலாம் அஞ்ஞானியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஞானிக்கு பிராரப்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோமே ஒழிய, ஏன்னா ஞானி ஏன் பிராரப்தம் இருக்குதுன்னு அக்செப்ட் பண்ண மாட்டார்? ஏன்னா ஞானி வந்து தன்னை ஆத்மா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினதுனால ஆத்மாவுக்கு பாபமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது இல்லையா? அதனால் ஞானி ஒரு நாளைக்கும் தனக்கு பிராரப்தம் இருக்குது அப்படின்னு அக்செப்ட் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் ஞான பலன் பற்றி நாம் வந்து பார்த்தோம். ஜீவன் முக்தி, விதேக முக்தி அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஜீவன் முக்தி அப்படின்னு சொன்னால் ஃப்ரீடம் ஹியர் அண்ட் நவ், இங்கே இப்போ ஐ ஆம் ஃப்ரீ. அப்போ இன்னர் ஃப்ரீடம் பற்றி நாம் இங்கே பேசுகிறோம். அகெயின் அவுட்டர் ஃப்ரீடம் பற்றி இங்கே பேசப்படலை. அப்போ ஜீவன் முக்தன் அது ஒரு விஷயம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த தேகம் போனதுக்கப்புறம் அந்த பர்சனுக்கு விதேக முக்தியானது கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இது வந்து 22 to 26. அதுக்கப்புறம் கடைசி 3 ஸ்லோகங்கள் 27, 28 and 29 பகவான் என்ன பண்ணுறார்? மெடிடேஷன் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஏன்னா இதை பற்றி தான் 6வது அத்தியாயத்தில் டீட்டெயில்டாக வந்து பகவான் சொல்ல போகிறார். ஸோ இந்த லாஸ்ட் 3 ஸ்லோகம் வந்து பீஜ ஸ்லோகம் அப்படின்னு பேர். அது சீடு ஸ்லோகாஸ். இதுக்கான விதையை இங்கே போட்டு வச்சுருக்கார். அப்போது அடுத்த சாப்டரில் வரும்போது என்ன ஆகும்? இந்த விதை வந்து இப்போது மரமாக வளரப்போகிறது. அப்போ தியானம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த டீச்சிங்கை எப்படி நாம் வந்து இன்டர்னலைஸ் பண்ணுறோம், எப்படி வந்து அசை போட்டு அதை வந்து நம்மளுடைய ஆழ் மனசு வரைக்கும் இந்த டீச்சிங்கை எப்படி நாம் வந்து எடுத்துட்டு போகிறோம், இதுதான் வந்து தியானத்தோடைய விஷயம். அப்போ அர்ஜுனனுடைய டவுட்டுக்கு பகவான் வந்து எக்ஸ்டர்னல் ரினன்சியேஷன் கம்பல்சரி இல்லை அப்படிங்கிறத அந்த டவுட்டுக்கான ஆன்சராக வந்து பகவான் சொல்கிறார். ஆனால் எந்த ரினன்சியேஷன் இம்பார்ட்டண்ட்? இன்டர்னல் ரினன்சியேஷன் இம்பார்ட்டண்ட். இன்டர்னல் சந்நியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியில் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, காஷாய வஸ்திரம் இம்பார்ட்டண்ட் கிடையாது. ஆனால் மனசு அளவில் நாம் வந்து எவ்வளோ விஷயங்களை ரினவுன்ஸ் பண்ணியிருக்கோங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால அதாவது மனசளவில் ரினவுன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால தான் அதுக்கு பேர் சந்நியாசம் அப்படின்னு. அதனால இந்த சாப்டருக்கே வந்து என்ன பேருனா சந்நியாச யோகம் ஆர் கர்ம சந்நியாச யோகம் அப்படின்னு பேர். இதோட வந்து இந்த சாப்டரை நாம் கன்க்ளூட் பண்ணலாம். ஓம் தத் சத். இது ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு ब्रह्म विद्यायां योगशास्त्रे श्री कृष्णार्जुन संवादे कर्म संन्यास योगो नाम पंचमोऽध्यायः. श्री कृष्णार्पणमस्तु. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांतिः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. எல்லாரும் வந்து 2 minutes அப்படியே ஆன்லைனில் கண்டினியூ பண்ணுங்க.
Hari Om, 5 minutes of your time. So successfully வந்து 5th chapter of the Gita படிச்சு முடிச்சிருக்கோம். யா ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து யார் வரா? யாராவது ஒருத்தர்? சூப்பர், 2 3 வெரி குட். ஸோ நம்ம வந்து 2021 குட் குமரன் குன்றம்ல ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா போச்சு எல்லாம், அதுக்கப்புறம் தெரியும். அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து எப்படி அமைஞ்சதுன்னா முன்னாடியே பார்த்துருக்கோம். இருக்கார் ஸ்ரீதர் கணேஷ்ஜியும் வித்யாஜியும் வந்து டோட்டலாக இடத்தையும் கொடுத்து, அதாவது இடத்தையும் கொடுத்து என்ன சொல்கிறது, மனசையும் கொடுத்து புத்தியும் கொடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து இது மாதிரி பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ அது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ இப்போது இந்த 5th சாப்டரில் பார்த்தோம் இல்லையா, சன்னியாச யோகம் அண்ட் கிரகஸ்தாசிரமம். நானும் குருஜியும் பார்த்தேன், இதுக்கு முன்னாடி பார்த்தேன் இல்லையா சுவாமிஜி, அவர்கிட்ட வந்து 15 இயர்ஸாக படிச்சிருக்கோம். நான் வந்து பர்சனலாக அவர் கூட ஒரு 6-7 இயர்ஸ் அவர் கூடவே இருந்திருக்கேன். நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ஸோ அண்ட் அவருடைய பெட்ரூம்லேருந்து இதுலேருந்து எல்லாமே எனக்கு தெரியும். அப்புறம் எனக்கு நிறைய சன்னியாசி சங்கமும் உண்டு. அவர் கூட பக்கத்தில் இருக்கிற கூடயும் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், இவர் கூடயும் பேசியிருக்கேன். அண்ட் இதை தவிர்த்து குருபரானந்த சுவாமிஜி இருக்கார். அது மாதிரி நிறைய சன்னியாசிஸ்க்கும் எனக்கும் நிறைய கனெக்ஷன் உண்டு. எதுக்கு இந்த கதை அப்படின்னா, நான் வந்து அப்சர்வ் பண்ணதில் இன்றைக்கி சொல்கிறேன் இல்லையா, கிரகஸ்தாசிரமம் தான் ஐடியல்னு கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். நான் அவள் கூடவே போனதுனால எனக்கு தெரியும். அதாவது அவள் மைண்டும் அவள் பேசுகிறது இது அப்படியே அவளும் அதே மாதிரி தான். இப்போ படிக்கணுன்னா அவளும் இதே மாதிரி தத்துவபோதம் படித்து, கீதா படித்து, ஸ்லோகம் மோகம் அதெல்லாம் படித்து, ராகத்வேஷத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணி படித்து அவளும் இதே இந்த அறிவு தான் அடைஞ்சிருக்கா. நம்மளும் அதே தான் படி. ஸோ அவளுக்கு மட்டும் பெருசாக தனியாக ஞான ஒளியெல்லாம் வந்து அப்படியே அது மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலை. அப்படி அவள் நடக்கணும்னு அவள் கிளைமும் பண்ணலை. அண்டு அதனால் வந்து சன்னியாசிக்கு இது புரியும், கிரகஸ்தாலுக்கு இது புரியாது அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம். ஹோல் கீதா வந்து ஸ்மிருதி, அது எதுலேருந்து வந்திருக்கு? ஸ்ருதிலேருந்து வந்திருக்கு. ஸ்ருதினா உபனிஷத். உபனிஷத்தில் பார்த்தோம்னா எவ்ரி குரு சிஷ்யா எடுத்தேல் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பு, அப்பா பையன், ஹஸ்பண்டு ஒய்ஃபு, பிரதர், இது அதுக்கப்புறம் இது மாதிரி எல்லாமே வந்து ரிலேஷன்ஷிப்பு. ஸோ அது எல்லாமே கிரகஸ்தா. ஒரு கிரகஸ்தாலும் இப்போது சில உபநிஷத்துலாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரகஸ்தாலாம் மல்டிஃபோல்டு ஒய்ஃப்ஸு அண்டு மல்டிஃபுல் கிங்டம் அது மாதிரி. அப்புறம் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு எக்ஸாம்பிள் சொல்லு அப்படின்னா ஜனகரை சொல்கிறார். ஸோ அதனால் வந்து ஒன் திங் இஸ் இட் இஸ் ஃபார் கிரகஸ்தாங்கிறது வந்து நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகணும். அப்புறம் என்னோடய குருநாதர் வந்து இதை நல்லா இது பண்ணி, நாங்கள்லாம் படித்ததுக்கப்புறம் எங்கள் கூட இருக்கிறவா, அஃப்கோர்ஸ் நான் கேட்கல, என் கூட இருக்க ஒருத்தர் 2 பேர் போய் நான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன்னு கேட்டதுக்கும் அவர் என்கரேஜ் பண்ணல. நீ இது வந்து கிரகஸ்தன் தான் படிக்கணும், கிரகஸ்த பரம்பரை இனிமேல் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். மீதி ஆச்சாரியாஸ்லாம் ரங்காஜி, வாசுஜி எல்லாம் வந்து திக்கு கிரகஸ்தாஸ் வித் ஃபேமிலி அண்ட் டூயிங் இட். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், லிவிங் எக்ஸாம்பிள். இன்றைக்கி ஹார்ட் ஆஃப் த சிட்டி சென்னையில் வேதாந்தா படிச்சுட்டே வந்து வேலை பார்க்க முடியும், அப்புறம் ஃபேமிலி லைஃப்பை ரன் பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு லிவிங் எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் நம்ம குருஜி கிட்ட வருவோம். இன்றைக்கும் அதாவது ஒரு 3 to 4 hours ஆஃப் டைம் ஷீ ஸ்பெண்ட்ஸ் ஃபார் எவ்ரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் எவ்ரி கிளாஸ். இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள்னா, லாஸ்ட் 1 week 10 days-ஆக எங்கள் ஆஃபீஸ் தம்பிச்சு போச்சு. அக்கௌண்டன்ட்டு திடீர்னு ஆளையே காணோம், இதுவாக போச்சு, எக்கச்சக்க இது வேறு ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம், லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். ஆனால் ஷீ இஸ் சிட்டிங் பர்சனலி வித் நியூ பர்சன் அண்ட் டூயிங் லாட் ஆஃப் ஒர்க். அப்புறம் அந்த ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் அப்போ பார்த்தோம்னா அதனால் கிளாஸை லீவ் போட்டோம், கிளாஸை கட் அடிச்சிட்டோலா இல்லை இதுன்னு சொல்லி பண்ணிட்டாலா? கிடையாது. ராத்திரி 12 மணி 1 மணி காத்தால 2 மணி 4 மணிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி மேனேஜ் பண்ணி அதை பண்ணுறா. உங்களுக்கு தெரியும், பசங்க இருக்குது, ஃபேமிலி இருக்குது. ஸோ இது எல்லாம் நடந்துகிட்டே வேதாந்தம் படிக்க முடியும். வேதாந்தம் படித்தா மோட்சம் கிடைக்கும். அதை தவிர்த்து வந்து அதாவது ரிலேட்டிவாக வந்து பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும். அது எந்த வயசுக்கு படிக்கிறோம்னா, எத்தனை சீக்கிரம் படிக்கிறோமோ அத்தனை சீக்கிரம். இதெல்லாம் நிறையா தடவை படிச்சிருக்கோம். ஸோ அதனால்
ஆசிரமமோ இதுவோ இட்ஸ் நாட் அன் ஆப்ஸ்டிக்கல் ஃபார் வேதாந்தா. அதனாலேயே வந்து நான் இது ஒரு இதுலேயும் செல்ஃப் போஸ்டிங் பண்ணுறேன் நிறையா இடத்துல. இப்போ பாரு, எனக்கு 3 பிஸ்னஸ் இருக்குது, நான் வந்து நிறையா டர்ன் ஓவர் பண்ணுறேன், எனக்கு எங்கள் ஆடிட்டர் இங்கே தான் இருக்கார், கேட்டுக்கோ, எல்லாம் ஒர்க் பண்ணுறோம், ஆனாலும் வேதாந்தம் படிக்கிறோமா இல்லையா, சொல்லி கொடுக்குறதா இல்லையா, இதே சப்ஜெக்டில் இருக்க முடியறதா இல்லையா. திஸ் ஐ எம் ட்ரைங் பிகாஸ் திஸ் இஸ் த ஒன்லி வே டு கெட் அவுட் ஆஃப் சம்சாரா. வேறு ஏதாவது வழி இருந்ததுன்னா பரவாயில்ல, வேறு வழி அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. ஸோ இது வந்து அதோடைய டோட்டல் கதை அபவுட் கிளாஸஸ். ஸோ நவ் வந்து இட் இஸ் லார்டு ராமாஸ் சீசன். இப்போ வந்து கடைசி ஒரு 1 வீக்காகவும் சரி பயங்கர ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. இது ஜாஸ்தி ஆகணும், இன்னும் பெருசாகணும். ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம், குருஜி வந்தார், அவர் வந்து கர்சேவக் பண்ணவர், முன்னாடி பூர்வாசிரமில் ஆர்எஸ்எஸில் இருந்தவர். எங்களையும் வந்து அதே மாதிரி விஷயம் நிறையா வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கார், தர்மம் தேசம் விஷயம் அதெல்லாம். இன்ஃபேக்ட் 2012 நரேந்திர மோடியை போய் கேபினெட்டில் போய் பார்த்து நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு வந்தார். அப்போ குருஜியும் போய் நரேந்திர மோடி கிட்ட பாட்டெல்லாம் பாடிட்டு வந்திருக்கா. இதெல்லாம் வி ஹவ் ஷேர்ட் சம் ஃபோட்டோஸ் earlier. இது ஒரு பேக்ரவுண்டு. இப்போ வந்து 22nd இட் இஸ் கோயிங் டு பி அ கிரேட் ஃபங்க்ஷன். உங்களுக்கு எல்லாருக்குமே வந்திருக்கும் நியூஸு இது அதெல்லாம். அதில் வந்து யாரும் மிஸ் பண்ணாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் செலிப்ரேஷன் அண்ட் மேட்டர் ஆஃப் கிராட்டிடியூட். அதுக்கப்புறம் நமக்கு ஆஸ் அ வேதாந்தின் நமக்கு வந்து புண்ணியம் வந்து சேரும். இது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். அடுத்தது வந்து இந்த புக்கு யாராவது முன்னாடி வாங்கியிருக்கெல்லாம் படிச்சிருக்கெல்லாம்னு தெரியல. இதில் தான் வந்து குரு லாவண்யாஜியோடைய டோட்டல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் வந்து சும்மா சாதாரணமாக கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் குருநாதர் வந்து இது மாதிரி ராமாயணம் கிளாஸ் எடுத்துகிட்டு அந்த கிளாஸை வந்து எழுதணும், புக்காக கொண்டு வரணும் அப்படின்னு செலக்ட் பண்ணதில் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி நீ கொஞ்சம் எழுதி கொண்டு வா அப்படின்னு கொடுத்ததில் ஃபஸ்ட்டு டைம் ஷீ ரோட் திஸ். ஒரு கொஞ்சம் எழுதி கொண்டு கொடுத்த உடனே அஸ்டானிஷ் ஆகிட்டார். சரி நீ ஃபுல்லாக எழுதுன்னு சொல்லி 9 கிளாஸ் நவாகம். அவர் வந்து பயங்கர, இப்போ எப்படி 11 நாள் மோடிஜி வந்து கோகனட் வாட்டர் சாப்பிட்டு தபஸ் பண்ணி போகிறாரோ, அது மாதிரி என்னுடைய குருநாதர் வந்து அந்த 9 நாள் பயங்கர தபஸ் இருந்து அந்த கிளாஸை எடுத்தார். அதை பேஸ் பண்ணி இந்த புக்கை கொண்டு வரத்துக்கு குரு லாவண்யாஜிக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 month வந்து ஷி ஹட் ஆல்சோ ஹேட் லாட் ஆஃப் பெனன்ஸ் அண்ட் தென் ரோட் திஸ். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நமக்கு நிறைய ராமாயணம்லாம் தெரியும். அந்த ராமாயணம் நிறையா பேர்கிட்ட சும்மா எலுக்குடி கிருஷ்ணன் வச்சு சொல்லியிருப்பார், டிஷன்ஸ் இதை சொல்லியிருப்பார், நிறையா பேர் சொல்லியிருப்பார். அது எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப நல்லது இருக்கும், வேல்யூஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இட் இஸ் ஆல் ஒன் பார்ட். அது இந்த புக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இதில் வந்து எந்த கதையுமோ இல்லை எந்த ஒரு பெரிய க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் அ பர்சனாலிட்டி ஃபார் தி மிஸ்டிக் திங் எதுவுமே இருக்காது. இட் இஸ் ஒன்லி அபவுட் வேல்யூஸ். யாருக்கு வந்து நிறையா வேல்யூஸ் இருந்தது, ராமருக்கா, லக்ஷ்மணுக்கா, சீதாக்கா, பரதருக்கா, எல்லா விஷ்ணுக்கா, அது மாதிரி பார்ட் பை பார்ட் ஒருத்தர் ஒரு கேரக்டரை போட்டு ஹூ இஸ் அ காம்படிஷன் டு ஹூம் அப்படிங்கிறத பயங்கரமாக நரேட் பண்ணி அது வந்து எப்படி நம்ம தேசத்தோடய கனெக்ட் பண்ணுறது. இப்போ நாங்கள்லாம் போகும்போது நான் முதல் கேட்ட கேள்வியே அதுதான். நான் வந்து தெரியும் வேதாந்தா ஃபேமிலி முன்னாடியே இருந்ததுனால ஃபஸ்ட்டு கேள்வியே கடவுள் எல்லாருக்கும் இருக்காரு, இது அயோத்தியில் தான் கோயிலுக்கு வரணுமா, இந்த கொஸ்டின் தான் நான் வந்து முதல்ல அவர்கிட்ட கேட்டது. எப்பொழுதுமே நான் வந்து குருஜி எப்படின்னா கிளாஸை வந்து போவா கேட்பா சமத்தாக வந்துடுவான். நான் அப்படி கிடையாது. நான் எல்லாத்துக்கும் சண்டை போடுவேன், போய் அவரையே 100 கேள்வி கேட்பேன். நிறைய சண்டை போட்டிருக்கேன், வேதாந்தத்துலேயும் சண்டை போட்டிருக்கேன், இது மாதிரி விஷயத்துலையும் சண்டை போட்டிருக்கேன். எல்லாத்தையும் கேள்வி கேட்பேன். புத்தி மனசு இல்லைன்ற இல்லைனா நீங்கள் இதை பண்ணுறதுல இது கரெக்டாக கச்சா வச்சாலும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறமா எல்லாம் கிளாரிட்டி வந்து இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அது மாதிரி இருந்த பர்சனை இந்த நாட்டுக்கும் தர்மத்துக்கும் ராமருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா எங்களை இத்தனை தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த புக்கு வந்து ஒன் ஆஃப் தி பொக்கிஷன். அதனால் இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா ரீப்ரிண்ட் பண்ணுறோம். அப்போ வந்து thousands ஆஃப் காப்பீஸ் பண்ணி, அப்போ நானும் குருஜியுமே ஒரு கேம்பில் போய் நாங்களே உட்காந்து படித்து அதை எல்லாருக்கும் பிரவச்சனம் பண்ணி இதெல்லாம் பண்ண வச்சாரு எங்களை. இப்போ வந்து ரீப்ரிண்ட் பண்ண போகிறோம் இந்த புக்கை. ஸோ இந்த புக்கு வந்து எப்படி வந்து ஒரு வீட்லேயும் எல்லாம் இருக்கணுமோ, எப்படி கீதா இருக்கணும்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த புக்கு வந்து கண்டிப்பாக எல்லோரும் படிக்கணும். ஒருத்தர் வீட்லேயும் இருக்கணும். இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகணும். இது வந்து ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் சங்கல்பா ஆஃப் சுவாமிஜி. அண்ட் இது லாவண்யா குருஜி வழியாக வரதுனால நமக்கு ஆர்ஷபூர்ணி இஸ் காட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம நாமஜபம் எடுத்துட்டோம், 5 crores டார்கெட் கொடுத்தார், நம்ம வந்து 17 crores பண்ணி
கொடுத்துட்டோம். அவங்ககிட்ட எங்கிட்ட பேசும்போதே அதான் சொன்னார், அப்பா லட்சத்தில் பைசா வேணும்னா நான் ஒன்றை கேட்பேன், கோடியில் வேணும்னா நான் லாவணியாவை கேட்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கோடியில் எனக்கு ஜப்பம் பண்ணி கொடு அப்படின்னா. பட் வி டார்கெட்டட் ஃபார் 5 crores, ended with 17 crores in 2 months. அதில் ஒர்க் பண்ணவா, அதை இது பண்ணவாலாம் என்ன சொல்கிறதுன்னா டன்ஸ் ஆஃப் புண்ணியம் அள்ளியாச்சு 2-3 months. ப்ளஸ் அது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். 10 வருஷமாக வந்து பண்ணினதை வந்து நம்ம ஒரு 2-3 months வந்து ஒரு சாம்பிளாக ஆர்ஷபோதினி இவ்வளோ பண்ண முடியும், இவ்வளோ சின்சியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம், நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா எனக்கு குருஜி சொல்லுவார், ஒரு விஷயத்தை எடுத்துக்கூடாதுப்பா, எடுத்தால் முடிச்சிடணும் அப்படின்னுவார். அது மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தோம் முடித்தோம். அதே மாதிரி தான் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது என்னப்பா, நீ சப்ஜெக்ட் வந்துட்ட, மோட்சம்னு என்னென்னு தெரிஞ்சதுக்கு வந்துட்ட, முடிச்சிடு சப்ஜெக்டை அப்படின்னு. அது மாதிரி நம்ம எந்த காரியம் எடுக்கக்கூடாது, எடுத்துட்டோம்னா முடிச்சிடணும். அது மாதிரி விஷயத்தில் இந்த புக்கையும் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கும் போகிறதுக்கும், எல்லாரும் படிக்கிறதுக்கும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போகிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணணும். ஸோ 22nd வந்து எல்லோரும் கண்டிப்பாக வந்துடுங்க. அப்புறம் அது ரிலேட்டடாக கான்ட்ரிபியூஷன் அது இதெல்லாம் கேட்டிருக்கு, நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். நிறைய பேருக்கு அன்னதானம் நடக்கிறது, இது நடக்கிறது. ஆர்ஷபோதினிலேருந்து கோல்டு காயின்ஸ் வாங்கி கொடுக்குறோம் எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு. ஏற்கனவே நம்ம சில்வர் காயின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ குருஜி வந்து இது வந்து ஒரு செழிப்பான பூமி, இது தத்ர பூமி கிடையாது அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஆர்ஷபோதினிலும் சரி, மீதி 4 ஆச்சாரியாஸும் சரி நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறா, நிறைய தேசத்துக்கு இதுக்கு நீடி பீப்புளுக்கு நல்லது நடக்கிறது. ஸோ அதனால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. புக்கை மட்டும் எல்லாருக்கும் போகிற மாதிரி இருக்கு, உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுங்க.